இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். அவரது வீடும் ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தலைமை அலுவலகமும் ஏவுகணை வீசி தரைமட்டமாக்கப்பட்டன. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் அமீர் அசீஸ் நசீர், ராணுவ தலைமை அதிகாரி அப்துல் ரஹீம் மொசாவி உள்ளிட்ட 7 முக்கிய தலைவர்களும் 40 ராணுவ கமாண்டர்களும் கொல்லப்பட்டனர். அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதற்கு ஈரானியர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேல், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், ஜோர்டான் ஆகிய நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவின் 27 ராணுவ தளங்கள் மீதும் துபாயில் உள்ள பூஜ் கலிஃபா, சர்வதேச விமான நிலையம், பாம் தீவு உள்ளிட்ட சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மீதும் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. ஈரான் தாக்குதலால் மேற்காசியாவில் உள்ள துபாய், தோஹா, குவைத் உள்ளிட்ட பல விமான நிலையங்கள் மூடப்பட்டன. எமிரேட்ஸ், எதிஹாட் உள்ளிட்ட பல்வேறு விமான நிறுவனங்கள் மேற்காசியாவிற்கான தங்களது விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. இதனால் ஏராளமான பயணிகள் விமான சேவை இல்லாமல் தங்கள் நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் முடங்கியுள்ளனர். உலகின் மிக முக்கியமான கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடைபெறும் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை பதிலுக்கு தாக்காமல் அண்டை நாடுகளை தாக்குவதா என ஈரானுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்துள்ளன. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதல் ஈரானின் தப்பு கணக்கு என அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் 165 ஏவுகணைகள் 541 ட்ரோன்களை இடைமறித்து அழித்ததாக அமீரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அதிகாலையில் தொடங்கிய தாக்குதல் 90 நிமிடங்களில் முடிந்துவிட்டதாகவும், சுமார் 500 இலக்குகளை குறிவைத்து சூப்பர்சோனிக் போர் விமானங்கள் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 1 நிமிட தாக்குதல் நேரத்திற்குள் ஈரான் உச்சபட்ச தலைவர் உட்பட ராணுவ கமாண்டர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும், அவர்கள் மீது மிகவும் கொடூரமான தாக்குதல் எந்த நேரத்திலும் தொடுக்கப்படும் எனவும் ஈரானிய புரட்சிகர காவல்படை எச்சரித்துள்ளது. பதில் தாக்குதலை ஈரான் நிறுத்தவில்லை என்றால் இதுவரை கண்டிராத தாக்குதல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகுவும் தெரிவித்துள்ளார். இழிவான தாக்குதலில் அயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதாக ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதலுக்கும் காமேனி கொல்லப்பட்டதற்கும் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்து பாகிஸ்தான், ஈராக் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.